முதல்ல வந்து யாரையும் உள்ள வேணாம் நம்மளே போதும் அப்படின்னு எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி புதுமுகங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியிலிருந்து நிறைய கட்சி நடத்துறதுக்கு அழுத்தம் வருது. கட்சி நடத்த முடியல. அப்போ இப்போ இந்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்படி நம்ம அதிமுகவால் பாதிக்கப்பட்ட பாலகங்கா, செங்கோட்டையன் போன்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி வந்துடக்கூடாதியா, அது அவங்களோட திட்டம் சார். திமுக வந்துடக்கூடாதுன்னு கூட அவங்க நினைக்கல. எடப்பாடி வந்துடக்கூடாது. ஆமா. ஆனா அதுக்காக விஜய் கூட சேர ரெடியா இவங்க? ரெடி. இல்ல இது மாஸ் இருக்குல்ல. சசிகலா இந்த மாஸ் போச்சுன்னா எடப்பாடி ஸ்ட்ராங் ஆயிருவார்ல. இப்போ செங்கோட்டையன் நேரா தூதுவர் மூலம் பேசியிருக்காரு. யார்கிட்ட? நிர்மலா சீதாராமன் கிட்ட. அம்மா நீங்க தான் சொன்னீங்க, நானு நீங்க சொன்னதுக்காகத்தான் நான் இத்தனை குளறுபடிகளும் செஞ்சேன். இப்போ நீங்களும் கைவிட்டீங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அவசரப்படாதீங்க செங்கோட்டையன், இதே நிலைமை தான் வேலுமணிக்கு. வேலுமணி கட்சியை கண்ட்ரோல் வச்சிருக்காரு. எடப்பாடி ஆளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. உங்களால அதை பண்ண முடியுமா? எனக்கு காசே இல்லம்மா. அப்ப இத்தனை ஆண்டு காலம் எப்படி அரசியல் பண்ணீங்க? உங்களுக்கு சிஷியன் தானே எடப்பாடி, உங்களுக்கு சிஷியன் தானே வேலுமணி. இவங்களே இவ்வளவு பெரிய கட்சி நடத்துற பொழுது நீங்க எம்ஜிஆர் காலத்தாளு. வேலுமணியில எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருப்பார், எம்ஜிஆரை பார்த்தது இல்லை. இன்னைக்கு கட்சிக்குள்ள பெரிய ஹோல்டு வச்சிருக்காரு வேலுமணி. எடப்பாடி ஆளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. எடப்பாடி அங்கேயே இப்போ தமிழ்நாடு முழுக்க வேலுமணிக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஆதரவாளர் கூட்டம் இருக்கு. ஏன் உங்களால உருவாக்க முடியல? அந்த அம்மா கேட்டு கடைசி மீட்டிங் நடந்ததுல உங்களால ஏங்க அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியல? அப்படி கூட்டம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. உங்க பின்னாடி ஒருத்தர் வரலையே, அதனால பேசாம இருங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன், புது எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன், அவசரப்படாதீங்க. இப்படி அந்த அம்மா சொல்லி அனுப்பியிருக்கு.